ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம், ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாக்கி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற ஆசிர்வாதங்களையும் பெற்று வாழ்வதற்காக நாம் எல்லோரும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அழைப்பு தருகிறார். அவரோடு இணைந்து பயணித்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெறுகிற ஒவ்வொருவருமே அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம் என்பதை இதனால் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் தருகிற அழைப்பை உணர்வோம், பயணிப்போம், அதற்காய் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தரும்படியாக நாம் ஒப்புக்கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக என்று நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை
நிறைவாய் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். இவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரைபடிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடற்ற பெற்று கூறுவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடற்ற பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்
மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைப்பிடிப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 5 முதல் 8, மேலும் 14 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமாரிய நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெஸ்ஸியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும்
தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 66. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3
இறை வார்த்தைகள் 15 முதல் 18 வரை. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 வரை. அன்பிற்கு உரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார், எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞானத்தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்கா காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பின் காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வார்த்தைகள் நாம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான அழைப்பினை தருகின்றன. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே ஏராளமான சிந்தனைக்குரிய செய்திகள் இருந்தாலும் நாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற இந்த செய்தி ஒன்றே ஒன்றுதான். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை அனாதைகளாக விடமாட்டேன் என்பதுதான் அதனுடைய பொருளாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யுனிசெஃப் என்பது ஐக்கிய நாடுகள் குழந்தைகளுடைய வாழ்வுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு குழந்தைகளுடைய கல்வி, உயிர் உரிமை, அவர்களுடைய ஆரோக்கியம், பாதுகாப்பு இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு எங்கெல்லாம் போர்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய பணிகள் பல்வேறு நிலைகளிலே இருப்பதை நாம் அறிந்திருக்கலாம். அவை இந்த நிறுவனம், இந்த அமைப்பு சொல்லுகிற செய்தி நம்ம எல்லாருடைய உள்ளங்களையும் ஊடுருவி நிற்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது. என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலகிலே பல இடங்களில் போர்கள் நடைபெற்று வருகிறது. வெளிப்படையாக நமக்கு தெரிந்த போர்கள் தவிர உள்நாடுகளில் கலவரங்கள், போர்ச்சூழல் நடைபெறுவதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். போர் என்பது எல்லைகளை மட்டும் உடைப்பதில்லை, குடும்பங்களையும் அது உடைத்து போட்டு விடுகிறது. குண்டுகள் வீசப்படுவது வீடுகளை மட்டும் இடிக்கவில்லை, குழந்தைகளுடைய வாழ்க்கையையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது என்பதைத்தான் நாம் அன்றாடம் பார்க்கிறோம். குழந்தைகள் பிறந்து அம்மா என்று அழைப்பதற்கு பதிலாக உணவு எங்கே, என்னுடைய வாழ்க்கையில் நான் உயிரோடு இருப்பேனா என்று கண்ணீரோடு கையேந்துகிற அவலமான காட்சிகளை நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை பெரும் பயத்தில் இருப்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள், பிரிந்து வாழுகிறார்கள். அவர்களுடைய உறவுகளே நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று விட்டுவிடுகிற அவலமான ஒரு சூழ்நிலையையும் நாம் பார்க்கிறோம். ஒரு 10 வயது சிறுவன் அவனிடத்திலே கேட்கிற போது, நீ எப்படி இருக்கிறாய்? போர்ச்சூழலில் அவன் இருக்கிறான். அப்போது நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டபோது, என் வீடு எல்லாம் எரிந்து போனது, என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் இறந்து போனார்கள், என்னுடைய சைக்கிளும் எரிந்து போனது என்று அவன் சொன்னான்.
ரொம்ப ஆச்சரியமான வேதனையான ஒரு செய்தி இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவனுடைய உலகமே அந்த சைக்கிள், அந்த வீடு, தன்னுடைய பெற்றோர், அந்த பாதுகாப்பு. போர் சூழலில் அது எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். ஒரு சிறுமியிடத்திலே, நீ எப்படி இருக்கிறாய், நீ விளையாடப் போகவில்லையா என்று கேட்கிற போது, இனி நான் விளையாடப் போக முடியாது, ஏனென்றால் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போனார்கள், என்னுடைய தம்பியும் தங்கைகளும் என்னை அம்மா என்று அழைக்கிறார்கள், ஆகவே நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன் என்று அந்த சிறுமி சொல்லுகிறாள். என் அன்பார்ந்தவர்களே, குண்டு வீச்சில் குடும்பமே இழந்து போயிருக்கிறது. தப்பித்த ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டவர்களாக, அடிப்படை உணவு, உடை, குடிநீர், மருந்து இவையெல்லாம் இல்லாமல் தவிக்கிற குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது எல்லாவற்றிலும் கைவிடப்பட்டவர்கள் போன்ற ஒரு உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகிலே மிக வேதனைக்குரிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை என்பதுதான். போர் நடந்துதான் ஒருவர் அனாதையாக வேண்டும் என்பதல்ல, கலவரம் நடந்துதான் ஒருவர் அனாதையாக வாழ வேண்டும் என்பதல்ல. தனக்காக யாரும் இல்லை, தன்னை நினைத்து அழைப்பவர் யாரும் இல்லை, கண்ணீர் துடைப்பதற்கு யாரும் இல்லை, இவ்வளவு உறவுகள் சொந்த பந்தங்கள் இருந்தும் நான் தனிமையாக வாழுகிறேன். நல்ல வீடு இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, ஆனாலும் நான் தனிமையாக வாழுகிறேன் என்று ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால், அதுதான் வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாகவும் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நாம் திக்கற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, அனாதைகளாக உணர்கிறோம். இது எப்போதெல்லாம் நடக்கிறது? எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நோய் வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, வறுமை வருகிறதோ, வேலையின்மை வருகிறதோ, நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் நடைபெறவில்லையோ, அப்போதெல்லாம் நம்முடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்றால், நான் கைவிடப்பட்டதாக நினைக்கிறேன், நான் திக்கற்றவனாக இருக்கிறேன் என்று நாம் நினைப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி நம்ம எல்லாருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் வாழ்கிறவர்களுக்கு சொல்கிற ஒரு உன்னதமான ஒரு செய்தி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்பதுதான். நான் உங்களை அனாதைகளாக விட்டுவிட்டு போவதற்காக வரவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு சொல்கிற இந்த ஒரு வசனம் ஆறுதலுக்கான வசனம் மட்டுமல்ல, மாறாக ஒரு தெய்வீக வாக்குறுதியை, ஒரு தெய்வீக உடனிருப்பை நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக நாம் நினைத்து பார்க்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். ஆண்டவர் இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் எப்போது சொல்லப்பட்டது என்று நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், சீடர்களுடைய வாழ்க்கையில் அவர்களோடு பயணிக்கிற போது, இறுதி ராவுணவின் போது, பந்தியில் அமர்கிற போது சீடர்களுக்கு சொல்லுகிற ஏராளமான அறிவுரைகளில், உடனிருப்பு செய்திகளில் ஒரு செய்திதான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்பது. என் அன்பார்ந்தவர்களே, சீடர்களுடைய உள்ளத்தில் ஒரே கலக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இயேசு நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வருகிறது என்று சொல்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே தெரியாதிருக்க நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் எப்படி உம்மை அறிவோம்? எப்படி உம்மை பின்பற்றுவோம் என்று கேட்கிறார்கள். பிலிப்பு கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும், அது போதும் என்று அவர் சொல்கிறார். அறியாமல் அவர்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் பல நேரங்களிலே நாம் ஒரு திக்கற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். பேசுவதற்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது.
ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா சொன்னாங்க, ஃபாதர் சத்தமாக பேசிடாதீங்க அப்படின்னாங்க. என்னம்மா? இல்லை, நீங்கள் ஏதாவது சத்தமாக பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க, அப்புறம் என் வீட்டில் என்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன தான் பிரச்சனை? இல்லை, இன்னுங்க எங்கள் வீட்டில் நான் பேசலாம் முடியாது, அமைதியாக தான் இருக்க முடியும், எதுவுமே பேச முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் வாழுகிற ஒரு தாயோ தந்தையோ தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு உணர்வில் வாழ்வது போல ஒரு சூழ்நிலையை நாம் அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களில் கூட நாம் பணிபுரியக்கூடிய இடத்தில் அல்லது நாம் படிக்கிற இடத்தில் தனிப்பட்ட நிலையில் நாம் கைவிடப்பட்டதாக உணர்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு நமக்கு சொல்கிறது, யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்பதுதான். எசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் எப்போதும் கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை, பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பார்களோ, இவர்கள் மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறார். ஆகவேதான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆறுதலின் செய்தி, உடனிருப்பின் செய்தி, நம்பிக்கையின் செய்தி, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் அனாதைகள் அல்ல, நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதுதான். விவிலியத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பல இடங்களில் ஆண்டவர் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 21வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆகார் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு பாலைவனத்தில் தவிக்கிறாள். தன் பிள்ளை சாவதை அவளால் பார்த்து கொண்டிருக்க முடியாமல் ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருக்கிறாள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை காண்கிறேன், உன்னுடைய வேதனையை பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை உயிர் வாழ்வதற்கும் அவன் வழியாக இன்னொரு இனம் உருவாகுவதற்குமான வழியை செய்வதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, அதுபோலவே விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் பல இடங்களில். கைவிடப்பட்ட நிலையில் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் கைவிடப்பட்டார், திக்கற்றவனாக விடப்பட்டார், கிணற்றில் எரியப்பட்டான், அவன் விலைக்கு பேசப்பட்டார், ஒரு அரண்மனையில் அவன் மீது அவதூறு வைக்கப்படுகிறது, சிறையில் அவன் வாழுகிறான். இப்படி வாழுகிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய உடனிருப்பை அவன் உணர்கிறான். தொடக்க நூல் 39வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் என்கிற செய்தி மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரசராகமம் முதல் புத்தகம் 19வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்கிறோம். எலியா இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்துவிட்டு அவர் அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவரே வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? அரசராகமம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தில் எலியா இறைவாக்கினர் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல என்று சொல்லி தன் உயிரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஆண்டவரோ, நீ எழுந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் இன்னமும் இருக்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கைவிடப்பட்டவனாக உணர வேண்டாம் என்பதைத்தான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் இயேசு விட்டுவிட்டார் என்பது போன்ற ஒரு உணர்வை உணர்கிற போது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட இயேசு நம்மை விட்டு போகவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் செய்தி 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட இதோ உன் தாய் என்று சொல்லி நமக்கு அவருடைய உடனிருப்பை தன் தாயின் வழியாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கடவுளுடைய திட்டமே மனிதர்கள் திக்கற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதல்ல. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்கிறோம், இயேசு துணையாளராம் தூய ஆவியாரை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். எதற்காக? நான் போவேன், ஆனால் அவர் இருப்பார்,
அவர் உடனிருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குவார் என்றெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடவில்லை என்பதுதான். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் துன்பத்தில், பாடுகளில், வேதனைகளில் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எனக்கென்று யாரும் இல்லை என்பது போன்ற ஒரு உணர்வில், ஒரு தவிப்பில், தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக நாம் நினைக்கிறோம். அது கடவுளுடைய வாக்கு சொல்கிறது, யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்பதுதான். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் ஆழமாக நினைத்து பார்ப்போம். நாம் தனியாக இல்லை, நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். நாம் ஜெபிக்கிறோம், நம் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் அவர் பல நிலைகளில் ஒவ்வொருவரையும் அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார் என்கிற ஒரு செய்தியை ஆழமாக உணர்வோம். நாம் நம்முடைய உள்ளத்தில் கலக்கம் கொள்ளாமல், வருத்தப்படாமல், பாரத்தோடு வாழ்வதை விடவும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வில் வாழ்வதையே அவர் விரும்புகிறார். ஆகவே திக்கற்றவர்களாக தன் பிள்ளைகள் வாழ்வதை அவர் விரும்பவில்லை என்பதை நாம் உணர்வோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய உடனிருப்பே நமக்கு பலம். நம்முடைய வாழ்வில் அத்தகைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆவியை பொழியும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தவும், இறை மக்களை தூய ஆவியாரின் துணையோடு ஒன்றுபட்ட இறை சமூகமாய் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அருள் வடிவான இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் அன்பு, பொறுமை, தாழ்ச்சி முதலிய தூய ஆவியின் கனிகள் எங்களுக்குள் இருந்தால்தான் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பது எளிது என்பதை உணர்ந்து வாழ்ந்திட தூய ஆவியாரின் துணையை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே இறைவா, நாங்கள் அனைவரும் ஆவியானவர் எம்மோடு இருக்கும்போதுதான் அன்பும் அருளும் எம்மிடையே நிலைத்து நிற்கும் இறை பிரசன்னம் என்பதை மனதில் ஏற்று வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றவும், அனைவருடனும் பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளவும், நன்மை செய்து துன்புறுவதில் அவரை போல விளங்கிடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபிப்போம்.
எங்களை அன்போடு வழிநடத்தி காக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் இந்த நாளில் ஒன்றாய் இணைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. வாழும் நாளெல்லாம் நீர் எங்களை மறவாமல் அன்பு செய்கிறீர். நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. நாங்கள் உம்மை விட்டு போனாலும் நீர் எங்களை விட்டு போகாமல் எங்களை பின்தொடர்கிறீர். நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர். எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஏராளமான துன்பங்கள், நெருக்கடிகள், சவால்கள், என்ன செய்வோம் என்கிற வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எங்களை நெருக்குகிற போது ஆண்டவரே, நாங்கள் தவிக்கிறோம், பரிதவிக்கிறோம். அடுத்து என்ன செய்வோம்? வேலைக்கு என்ன செய்வோம்? பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்வோம்? எடுக்கிற முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்வோம் என்று பலவிதமான கேள்விகளில் தவிக்கிறோம். அதுபோல குடும்பத்திலும் பல நேரங்களிலே என்னை அவர் புரிந்து கொள்ளவில்லை, என்னை அவள் புரிந்து கொள்ளவில்லை, என் குடும்பத்தில் எனக்காக பேசுவார் யாரும் இல்லை, இணைந்து வாழ்ந்தாலும் தனித்து விடப்பட்டதாக நினைக்கிறேன் என்று பல நேரங்களில் நாங்கள் உணர்கிறோம். ஒரே இடத்தில் பணிபுரிந்தாலும் என்னை ஏற்காமல், அன்பு செய்யாமல், கைவிடப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன் என்று பல நேரங்களிலே நாங்கள் உணர்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று நீர் எங்களுக்கு சொல்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறீரே. உமது ஆறுதலான வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையின் காயங்களை ஆற்றட்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீராத வேதனையை மாற்றட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய் நொடிகள், நெருக்கடிகள், பலவிதமான தீமையின் கட்டுக்கள், அசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் விலகி போவதற்கு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்கிற இந்த வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போவதில்லை என்று எங்களுக்கு வாக்கு தருகிறேன். உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இதோ உன்னை என் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இதை விடவும் மேலான ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன வேண்டும்? நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே தனித்து விடப்பட்டதாக, கைவிடப்பட்டதாக, அனாதையாக்கப்பட்டதாக உணர்கிற எல்லா உள்ளங்களிலும் நீரே இருப்பீராக. ஆறுதலை தாரும், உடனிருப்பை தாரும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும், வாழ்வை மீண்டுமாய் கட்டி எழுப்பும். ஆண்டவரே, புதிதாய் தொடங்குகிறோம், எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும். எங்களுடைய குடும்பங்களிலே புதிதாய் தொடங்குகிற படிப்பை ஆசீர்வதியும், கல்லூரியை ஆசீர்வதியும், கல்லூரி வாழ்க்கையின் பயணத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகள் புதிதாய் தொடங்கவிருக்கக்கூடிய படிப்பு, வேலைகள், திருமண வாழ்வு எல்லாவற்றையும் நீதாமே ஆசீர்வதியும். நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். இதோ ஆகாரின் கண்ணீரை கண்ட ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்கள் எல்லாருடைய வேண்டுதலையும் நீதாமே கண்ணோக்குவீராக. யோசேப்பின் வேதனையை அவருக்கு அவருடைய சகோதரர்களே கொடுத்த போதிலும் கூட ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வழிநடத்தினீரே, அதுபோல எங்களோடு கூட இருப்பீராக. எங்கள் உறவுகள் எங்களை விட்டு போகலாம், நாங்கள் நம்புகிறவர்கள் எங்களை விட்டு போகலாம், நான் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய செல்வமும் பணமும் சொத்தும் கூட எங்களை விட்டு போகலாம். ஆனால் நீர் எங்களை விட்டு போகாமல் எங்களை உருவாக்குவீர், எங்களை மாற்றுவீர், எங்களை உயர்ந்த இடத்தில் உருவாக்குவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். யோசேப்பு கிணற்றுக்குள் இருந்தான், ஆனால் அவனை எவ்வளவு உயரத்தில் வைத்தீர். இதோ எகிப்து நாட்டின் ஆளுநராய் உயரத்தில் எல்லோரும் ஏறெடுத்து பார்க்கிற உயரமான இடத்தில் வைத்தீரே.
அதுபோல எங்களுடைய வாழ்க்கையும் உயர்வாய் மாற்றுவீராக. எங்கள் கண்ணீரை, எங்களுடைய வேதனைகளை, துன்பங்களை, நாங்கள் விரும்புகிற பல காரியங்களை நீதாமே மாற்றி தருவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை தாரும். என் பிள்ளைகள் நிறைவோடு மகிழ்வோடு வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை தருவீராக. இது இன்னும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கான நல்ல படிப்பிற்கான இடம் கிடைப்பதாக. நல்ல இடத்தில் படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு வளர்வார்களாக. அறிவிலும் ஞானத்திலும் சிறந்திருப்பார்களாக. ஆண்டவரே, உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. உன் பிள்ளைகள் உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. எங்களை விட்டு பிரியாத ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. நீர் உடனிருந்து விட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்து விடுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு வந்து விட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியாக மாறும். இந்த வேளையிலே நீர் எங்களோடு தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள் பொழுது போயிற்று, ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். அதற்கு அப்பால் போவது போல நீர் காட்டிக்கொண்டீர். ஆனாலும் அவர்களோடு தங்கினீர். அப்போது அவர்கள் உம்மை அறிந்தார்கள். எங்களோடு தங்கும், உம்மை நாங்கள் அறியும் பொருட்டு எங்களோடு தங்கும். எங்களை ஆசுவதி. இந்த பலியில செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதி. எல்லாருடைய தேவைகளையும் கண்ணோம். யாருமே எதுவுமே வேண்டாம் என்று இங்கு வரவில்லை. என் ஆண்டவர் எனக்கு ஆறுதல் தருவார், நான் வேண்டுகிற காரியத்தை தருவார், நிம்மதி தருவார் என்பதற்காக வந்திருக்கிறோம். நல்ல உடல் உள்ள சுகத்தை தார். எத்தனையோ விதமான நோய் நொடிகள், வேதனைகள், கை வலிகள், உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள், மன வலிகள், வேதனைகள் நீங்கும்படியான ஆசீர்வாதத்தை தார். உறவுகளால், எங்களால், எங்களுடைய செயல்களால், உறவுகளுடைய நம்பிக்கை துரோகத்தால் நாங்கள் இழந்து போன பலவிதமான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நிறைவே தந்து வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கைவிடாத ஆசீர்வாதத்தை தார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிடாத ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. உள்ளம் திறந்து அளிக்கின்றேன், உள்ளம் திறந்து அளிக்கின்றேன். உவந்து என் மனம் தேற்றிடுவாய். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. உயர்ந்த பலியாய் உனை தந்தாய், உன்னத அப்பரசம் தந்தேன். உயர்ந்த பலியாய் உனை தந்தாய், உன்னத அப்ப ரசம் தந்தேன். உன் நினைவாய் செய்யச் சொன்னாய், உன் நினைவாய் செய்யச் சொன்னாய், உன் வழியில் என்னை பகிரச் சொன்னாய். இணையாளும்
நடப்பேன் உன் வழியில். பலியின் நிறைவே பரம்பொருளே, பாவி நான் பணிந்தேன் பலியெனவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாக விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் ஆட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரொரு தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு நின்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
தினம் தேடியே என்றென்றும் நான் ஏங்கினேன். உன்னோடுதான் உறவாடவே வழியொன்று நான் தேடினேன். உன் அன்பையே தினம் தேடியே என்றென்றும் நான் ஏங்கினேன். உன்னோடுதான் உறவாடவே வழியொன்று நான் தேடினேன். என்னை காக்கும் என் தெய்வம் நீ அல்லவா, உன் புகழ் பாடும் உயிர் நாதம் நான் அல்லவா, என்னோடு கலந்திடவா, என்னில் நீ வா, என்னை ஆளவா, என்னில் நீ வா, என்னை ஆளவா, என் உயிரே நீ வா, என் உள்ளமே நீ வா, என் வாழ்வின் உயிரே நீ வா, என் இயேசுவே, என் ஜீவனே, எந்நாளும் என்னோடு வாழவா, என் உள்ளமே நீ வா. உன் ஜீவனை நீர் தந்ததால் நான் என்றும் வாழ்ந்திடுவேன். உன் மார்பிலே சாய்ந்தென்றுமே பேரின்பம் நான் காணுவேன். உன் ஜீவனை நீர் தந்ததால் நான் என்றும் வாழ்ந்திடுவேன். உன் மார்பிலே சாய்ந்தென்றுமே பேரின்பம் நான் காணுவேன். நீ இல்லா வாழ்விங்கு இனிதில்லையே, நீதானே என் வாழ்வின் உயிரில்லையே, என் அன்பு இயேசுவே, நீர் போதுமே எனக்கென்றுமே, நீர் போதுமே எனக்கென்றுமே, உன் திருப்பாதம் நான் தஞ்சமே, என் உள்ளமே நீ வா, என் வாழ்வின் உயிரே நீ வா, என் இயேசுவே, என் ஜீவனே, எந்நாளும் என்னோடு வாழவா, என் உள்ளமே நீ வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அறிக்கை. இன்று பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: மே 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பங்கிராஸ் நினைவு நாள். 13ஆம் தேதி புதன்கிழமை பாத்திமா நகர் புனித கன்னிமரியா நினைவு நாள். 14ஆம் தேதி வியாழக்கிழமை புனித
மத்தியா திருத்தூதர் திருவிழா. இவ்வாற அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று காலை விஎம் சத்திரத்தில் 9:45 மணி திருப்பலி முடிந்தவுடன் விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாலையில் திருப்பலி முடிந்தவுடன் பேராலயத்திலும் எம்கேபி நகரிலும் கோரி பள்ளத்திலும் விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். வருகிற 11ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு மார்க்கெட் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் வைத்து விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு விடுமுறை விவிலிய பள்ளி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் உணவு, சிற்றுண்டி, குளிர்பானம், எழுது பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுத்து உதவிய அன்பர்களான திரு ஜி.ஜே. கில்பர்ட் மற்றும் குடும்பத்தினர், ஆர்எஸ் பில்டர்ஸ் சேசு மற்றும் குடும்பத்தினர், திரு கிறிஸ்டோபர் மற்றும் குடும்பத்தினர், செயின்ட் மேரிஸ் பிளைவுட் திரு ரோலன் தனபாலன் மற்றும் குடும்பத்தினர், திருமதி சில்வியா மற்றும் குடும்பத்தினர், திரு விஎஸ் லூயிஸ் மற்றும் குடும்பத்தினர், ஜோசப் சாமில், திருமதி அந்தோணி புஷ்பராஜ் மற்றும் குடும்பத்தினர், திரு தாமஸ் சதானந்தம், பாத்திமா ஜெசிந்தா மற்றும் குடும்பத்தினர், ஜோசப் அன்சன்ஸ், திரு பெஞ்சமின் பெலிகான் மற்றும் குடும்பத்தினர், டாக்டர் ஜெயந்த், டாக்டர் ஆக்னஸ் ஜோசப் ஆஸ்பத்திரி, வின்சென்ட் தே பவுல் சபை, திரு வளன் ராணி மற்றும் குடும்பத்தினர், திரு டியோடிஸ் பிரியங்கா மற்றும் குடும்பத்தினர், திரு லூயிஸ் மற்றும் குடும்பத்தினர், திரு ஜோஸ் ராயன் மற்றும் குடும்பத்தினர், திரு மெல்வின் ராஜா மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் மாதாவின் வணக்க மாதம் என்பதால் மே மாதம் முழுவதும் வழக்கம் போல நமது பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை திருப்பலி முடிந்தவுடன் மாதா பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீரும் நடைபெற்று வருகிறது. தினமும் மாலை 5:30 மணிக்கு அன்னையின் திருச்செபமாலை பேராலயத்தில் நடைபெறுகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். எசாயா மண்டலம் திருமுழுக்கு யோவான் அன்பிய கூட்டம் நாளை திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு திலகவதியார் தெருவில் வசிக்கும் திரு ஜேம்ஸ் ஆண்டோ லசந்த், திருமதி அற்புத மேரி அமுதா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் வருகிற 14ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு ஔவையார் தெருவில் வசிக்கும் திரு டைட்டஸ், திருமதி அனிதா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் திருக்குடும்ப அன்பிய கூட்டம் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு திருக்குடும்ப நகரில் வசிக்கும் திரு ஜோசப் ஆரோக்கியராஜ், திருமதி ஸ்டெல்லா ஜோசப் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு சமாதானபுரத்தில் வாழும் தந்தை டேவிட், தாய் ஆரோக்கிய மெர்சி இவர்களின் மகள் வீனஸ் டி ராயனுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் பூச்சிக்காடு பங்கு பூச்சிக்காட்டில் வசிக்கும் தந்தை அந்தோணி ரவிச்சந்திரன், தாய் டெய்சி மெர்சி லீலா இவர்களின் மகன் சிலுவை அந்தோணி செல்வனுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பெரியார் நகரில் வாழும் தந்தை முருகன், தாய் தங்கம்மாள் இவர்களின் மகள் திருவேங்கட லட்சுமிக்கும், மார்த்தாண்டம் மறை மாவட்டம் கப்பியரை பங்கு கொல்லக்குடி விலையில் வாழும் தந்தை தேவராய், தாய் சாந்தி செல்வகுமாரி இவர்களின் மகன் திவ்வினுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் வாழும் தந்தை ஜோசப் ஞானசேகர், தாய் ஜெவமாலை என்ற ஜான்சி இவர்களின் மகள் ஏஞ்சலின் பாக்கியத்திற்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் மங்களபுரம் பங்கு மங்களபுரத்தில் வாழும் தந்தை ஆரோக்கியசாமி, தாய் கிரேஸ் லீலா இவர்களின் மகன்
ஆல்வின் ஜோஸ்வாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பெரியார் நகரில் வாழும் தந்தை ஜான் லாரன்ஸ், தாய் ஏஸ்தர் மரகதமணி இவர்களின் மகள் பிரிசில்லா ராய்க்கும், கடலூர் மறை மாவட்டம் சாமிப்பிள்ளை நகர் பங்கு மஞ்சங்குப்பத்தில் வாழும் தந்தை அந்தோணிராஜ், தாய் கிருபாகரி இவர்களின் மகன் ஜோ அமலனுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கே நகரில் வாழும் தந்தை ரொசாரி, தாய் தாமஸ் இருதயம் இவர்களின் மகள் சகாய தெரசாவுக்கும், நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வாழும் தந்தை இசைக்குமுத்து, தாய் பொன்னம்மாள் இவர்களின் மகன் அருண் கணேசுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு முக்தி தெருவில் வசிக்கும் தந்தை ஜோசப் சுரேந்திரன், தாய் கலைச்செல்வி இவர்களின் மகள் மரீனா இவாஞ்சலினுக்கும், சங்கர் நகர் பங்கு சங்கர் நகரில் வாழும் தந்தை அசோக், தாய் டெய்சி ராணி இவர்களின் மகன் ஆண்டனி செல்வத்திற்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வசிக்கும் தந்தை ஜேஸ்ராஜ், தாய் சாந்தி இவர்களின் மகள் ஜெயபாரதிக்கும், கும்பகோணம் மறை மாவட்டம் பெரியவர் சீலி பங்கு கூகூரில் வசிக்கும் தந்தை சார்லஸ் ஆபிரகாம், தாய் ஜூலி ஜெயராக்கினி இவர்களின் மகன் ரேமன் ஜெனோவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு காமராஜ் நகரில் வசிக்கும் தந்தை சில்வஸ்டர், தாய் மரியல் லீமா இவர்களின் மகள் ஸ்னோலின் இருதய பாத்திமாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் லூர்தம்மாள்புரம் பங்கு லூர்தம்மாள்புரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணி ராயப்பன் செலஸ்டின், தாய் ராக்கினி பர்னாந்து இவர்களின் மகள் ஃப்ரோலினுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளை மார்க்கெட்டில் வசிக்கும் தந்தை பாபு, தாய் கோமதி இவர்களின் மகன் சிவ்ராமுக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் சிதம்பரம் பங்கு சிதம்பரத்தில் வாழும் தந்தை ராஜரீகம் பெர்னாண்டஸ், தாய் ஜெனிஃபர் பெர்னாண்டஸ் இவர்களின் மகள் ஜெனி ராஜிக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு காரிய நாயனார் தெருவில் வசிக்கும் தந்தை ஜேஸ்ராஜ், தாய் சீதா லட்சுமி என்ற சில்வியா இவர்களின் மகள் கீர்த்தி யுரோனிகாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் வெள்ளப்பட்டி பங்கு வெள்ளப்பட்டியில் வாழும் தந்தை சவுந்தரராஜன், தாய் அந்தோணி பிலோமின் கிங்ஸ்லின் இவர்களின் மகன் இனிகோ ஜெனிஸ்டனுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. நமது பேராலய பங்கு லோடிகான் தெருவில் வசிக்கும் தந்தை மார்டின் பாலாஜி, தாய் ஜோஸ்பின் லதா இவர்களின் மகன் அஜய் ராஜிக்கும், மதுரை உயர் மறை மாவட்டம் மயிலாப்பூர் பங்கு ஆதம்பாக்கத்தில் வசிக்கும் தந்தை சலைத் மரியான், தாய் அந்தோணி சத்யா இவர்களின் மகள் ராஜ சகாய ரேணுகாவுக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. தேவதாய் மானம்
பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.